உம்முடைய ஆவியோடு இணையும்படியா இந்த நாளில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா. இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். இந்த இடம் முழுவதும் ஆண்டவருடைய பிரசனம், பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனம் இறங்கி வரும்படியாய், நம்மை தொட்டு சுகமாக்கும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் மாறட்டும், என் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தமான காரியங்கள் மாறட்டும், என் குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் மாறட்டும், என் குடும்பத்தில் இருக்கிற உண்மை அறியாத அறியாமை மாறட்டும், இந்த குடும்பத்தில் இருக்கிற உடைய சுகவீனம் ஆண்டவரே, இங்கே உள்ள இருக்கிற எல்லா சுகவீனங்களும் ஆண்டவரே மாறி போகட்டும். உடைய நாமத்தை அறிகிற அறிவை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, உண்மை கிட்டி சேர எனக்கு கிருபை கொடுங்க. நீர் ஆண்டவரே எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், எங்களை வெற்றி சிறக்க பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா. நம்ம மனைவியை, நம்முடைய கணவனை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களுடைய மத்தியில் நீங்கள் உலாவி வாங்க, வீட்டுக்குள்ளே நீங்கள் உலாவி வாங்க ஆண்டவரே. எங்களை தொட்டு சுகமாக்குங்க, என் சூழ்நிலையை செழிப்பாக மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் முற்றிலுமாய் ஒரு சர்வாங்க தகன பலியை போல் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் பலிபடத்தில் வைக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஓ ரமதலு கரு ஷபலத ரந்தனி கடமனது ஓ ரிபா லரகபலத ரந்தனி கடபலத ரகபலது. இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, உடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு மனதோடு வருகிறோம். இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். இந்த இறை முழுவதும் ஆண்டவரே, உடைய ரத்தத்தை இயேசுவின் நாமத்தினாலே தெளிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடம் பரிசுத்தமாக்கப்படட்டும். இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பரிசுத்தமாக்குதல் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு அனந்த ஞானத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலே எங்களை நிரப்பும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஓ ரா ரபா ஷபலதர கபலது. இந்த அறை முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவர். உடைய மகிமையை இன்னைக்கு நாங்கள் பார்க்கத்தக்கதாக என் தேவன் இறங்கி அருளுவீராக, இறங்குவீராக. இந்த அறை முழுவதும் இறங்கி வாங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் மீது அசைவாடுங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் மேல நீங்க அசைவாடுங்க ஆண்டவரே. ரிபந்தல கடபா ஷபலத ரக்கபலத ரந்தனி கடபலத ரந்தனி கடபலது. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் நாங்கள் உடைத்தெறிகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவர், உடைய பிள்ளைகள் மீது ஆண்டவரை நீர் அசைவாடி உடைய பிள்ளைகளை வெற்றி சிறக்க பண்ணும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீங்க ஆட்கொள்ளுங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றியுள்ள நன்றியோடு நான் பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்தி பாடுவேன். ஹல்லேலூயா. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே,
ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே. எங்களை விசேஷித்தமானவளாய் எங்களை காத்து வழி நடத்துகிற தயவிற்காய் உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓம் ரபக்கல வஷமலதரந்தரி கடமலதர கமல ஓரி வந்தனங்கள வலம ஷமலதர கமலதரந்தரி கடமல. ஒவ்வொரு வார்த்தையில உணர்ந்தவர்களாய் நீங்களும் நானும் விசேஷித்தமானவர்களாய் கர்த்தர் வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். தேவன் நான் எதனால் விசேஷித்தவர் ராஜா, நான் அதை தினம் யோசிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மேன்மைப்படுத்தி நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் விசேஷித்தமானவர்களாய் வைத்திருக்கிற தயவை நினைத்து அல்லேலூயா. தேவா நான் எதனால் விசேஷித்தவர் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதனால் விசேஷித்தவர் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் என்னோடு வருவார்
எப்பொழுதெல்லாம் தாகத்தோடு இருந்தோமோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே தேவையோடு இருந்தோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு தேவைகளை சந்தித்த மகா பெரிய தேவனுக்கு ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதோடு மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை விசேஷித்தமானவனாக ஆண்டவரே எங்களை வணைந்திருக்கிற தயவிற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஓ ரீமா லக்கர மாதரி கடபலவா ஓ ரீமா ஷபலதர கபலதரந்தரி கடபலது ஓமை உயர்த்துகிறோம். ஆண்டவரே உயர்த்துகிறோம். எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திர பலிகளை எடுங்க. ஓ அபிஷேகத்தால் நிறைந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஓ அந்நிய பாஷைகளிலே அவரை புகழ்ந்து பாடுங்க. ஓ ரீமா கலவா ஷபலதரந்தரி கடபலது ஓ ரீமா நலகடவா ஷபலத ரக்கபலதரந்தரி கடபலது ஓ ரீமா ஷபலதரந்தரி கடபலத ரக்கபலது ஓமை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஓ உயர்ந்தவரே, எங்களை நேசிக்கிறவரே, எங்களை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து நடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு மேன்மைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீரே கணத்திற்குரியவர், நீரே மகிமைக்குரியவர். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே எங்களை நடத்துகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஓ லாரா கந்தனி கடபலத ரக்கபலது ஓ ரிமந்த நகடபல வாஷபலத ரக்கபலத ரந்தனி கபலது ஆவியானவர் எங்கேயோ விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி என் தேவரீரே மத்தியில் நீர் அசைவாடுகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஓ உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஹல்லேலூயா. லிரியந்தலிகட பூஷபலத ரக்கபலது மந்தனி யோகல வாஷபலத ரக்கபலத ரந்தனி கடபலது எல்லாரும் அவர் கொடுத்த கிருபையை மேன்மைப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையுள்ளவர்களா ஓ க்ளோரி ஹல்லேலூயா. கிருப 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 தாருமே, கிருப 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 வேண்டுமே, கிருப 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 தாருமே, கிருப 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 வேண்டுமே. தாவீதுக்கு கிருப கொடுத்தீங்க, அவன் கோலியாத்தை வென்று விட்டானே. தாவீதுக்கு கிருப கொடுத்தீங்க, அவன் கோலியாத்தை வென்று விட்டானே. எனக்கும் அந்த கிருப கொடுங்கப்பா, நானும் சாத்தானை வெல்ல வேண்டுமே. எனக்கும் அந்த கிருப கொடுங்கப்பா, நானும் சாத்தானை வெல்ல வேண்டுமே. கிருப 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 தாருமே, கிருப 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 வேண்டுமே. கிருப 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 தாருமே, கிருப 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 வேண்டுமே. சாலமோனுக்கு கிருப கொடுத்தீங்க, அவன் ஆலயத்தை கட்டி முடித்தானே. சாலமோனுக்கு கிருப கொடுத்தீங்க, அவன் ஆலயத்தை கட்டி முடித்தானே. எனக்கும் அந்த கிருப கொடுங்கப்பா, நானும் ராஜ்யத்தை கட்ட வேண்டுமே. எனக்கும் அந்த கிருப கொடுங்கப்பா, தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டுமே. கிருப 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 தாருமே, கிருப 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 வேண்டுமே. கிருப 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 தாருமே, கிருப கிருப
எனக்கு மாற்ற கிருபை கொடுங்கப்பா. நானும் பலவீனத்தை வெல்ல வேண்டுமே. கிருபை 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 தாருமே. கிருபை 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 வேண்டுமே. கிருபை 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 தாருமே. கிருபை 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 வேண்டுமே. தாவீதுக்கு கிருபை கொடுத்தீங்க, அவன் கோலியாத்தை வென்று விட்டானே. தாவீதுக்கு கிருபை கொடுத்தீங்க, அவன் கோலியாத்தை வென்று விட்டானே. எனக்கு வந்த கிருபை கொடுங்கப்பா, நானும் சாத்தானை வெல்ல வேண்டுமே. எனக்கு வந்த கிருபை கொடுங்கப்பா, நானும் சாத்தானை வெல்ல வேண்டுமே. கிருபை 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 தாருமே. கிருபை 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 வேண்டுமே. கிருபை 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 தாருமே. கிருபை 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 வேண்டுமே. சாலமோனுக்கு கிருபை கொடுத்தீங்க, அவன் ஆலயத்தை கட்டி முடித்தானே. சாலமோனுக்கு கிருபை கொடுத்தீங்க, அவன் ஆலயத்தை கட்டி முடித்தானே. எனக்கு மாத்த கிருபை கொடுங்கப்பா, நானும் ராஜ்யத்தை கட்ட வேண்டுமே. எனக்கு மாத்த கிருபை கொடுங்கப்பா, தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டுமே. கிருபை 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 தாருமே. கிருபை 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 வேண்டுமே. கிருபை 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 தாருமே. கிருபை 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 வேண்டுமே. கிருபை 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 தாருமே. கிருபை 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 வேண்டுமே. கிருபை 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 தாருமே. கிருபை 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 வேண்டுமே. கரங்களை தட்டி அவர் மகிமையுள்ள தேவன். ஓ, அந்த கிருபை மேல விளக்கு ஆண்டவர். ஓ, சாத்தானை வெல்லுகிற அந்த கிருபை ஆண்டவர். பலவீனத்தை வெல்லுகிற கிருபை. ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற அந்த கிருபை. ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தை ஏங்கி நின்று ஆண்டவர் ஜெயத்தை எடுக்கிற அந்த கிருபையை எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஓ ரக்கல வாஷவலத ரந்தரி கடபலது. ஓ ரிமந்தல கடவா ஷவலத ரக்கலத ரந்தரி கடபலது. ஓ ரிலா ரவா கலவந்தலி கடபலது. ஓ ரிவா ஷவலத ரக்கபலத ரந்தரி கடபலது. ஓ ரிவா ஷவலத ரந்தரி கடபலத ரந்தரி கடபலது. ஓ ரிபால கமலத ரந்தரி கடபல வாஷவலத ரக்கபலது. எல்லாரும் அந்நிய பாஷைகளில் நிறைந்து தேவனுடைய மகிமை இடத்தை நிறைத்து கொண்டிருக்கிறது. ஓ, ஆவியில நிறைந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை மேன்மைப்படுத்த ஆரம்பிங்க. ஓ, அந்நிய பாஷைகளில் பேச ஆரம்பித்து கரங்களை தட்டி அவரை துதிங்க. மற்றவங்க ஸ்தோத்திர பலிகளை ஏறடிங்க. கரங்களை உயர்த்தி ஓ உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஓ ரிபா லரத லக்கட வாஷவலத ரக்கபலது. ஓ, மகிமையின் தேவன் நீர் ஆண்டவர். நீர் மகிமையின் தேவன். நீர் ராஜாதி ராஜா. நீர் கர்த்தாதி கர்த்தர். நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி மேன்மைப்படுத்துகிறோம். ஓ நீர் கலவா ஷவலத ரந்தரி கடபலது சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஓ நீர் ரக்கலவா ஷவலத ரந்தன கடபல ரக்கபலத ரந்தரி கடபலது. ஓ ரிவா ஷவலத ரக்கபலத ரந்தரி கடபலது. நீ அமைதியாய் ஜீவனம் பண்ணும்படிக்கு ஓ ரிலா ரக்கந்தன கடபல ரக்கலவா ஷவலத ரந்தரி கடபலது. நீ என் பக்கமாய் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ரிமந்தனி யோக்கல மந்தல கடபா லிமக்கரத லகடபா. ஓ ரிவா ஷவலத ரந்தரி கடபலத ரக்கபலது. ஓ லக்கர மந்தனி கடபலத ரந்தரி கடபலத ரந்தன கடபலது. கட்டுகளை உடைக்கிற நேரம் என்று சொல்லி உன் கர்த்தர் சொல்லுகிறார். ரிமந்தல கடபா கருந்தனி மாக்கலவா ஷவலது. நீ எழும்பு என்று சொல்லி உன் தேவன் சொல்லுகிறார். ஓ, நீ எழும்பு என்று சொல்லி உன் தேவன் சொல்லுகிறார். ரிமந்தல கரா லிமக்கந்தன கடபா ஷவலத ரக்கபலத ரந்தனி கடபலது. ஓ, நீ கட்டப்படு சியோனே, நீ கட்டப்படு என்று சொல்லி உன் கர்த்தர் சொல்லுகிறார். ஓ லரபா கலந்தன கடபா ஷவலத ரக்கபலது. ஓ ரிமந்தனி கடபலத ரக்கபலத ரந்தனி கடபலது. ஓ, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நம்மை மேன்மைப்படுத்துகிறோம். நீரே என்னுடைய தேவன், நீரே என்னுடைய கர்த்தர் ஆண்டவரே. உம்மையன்றி வேறு தேவர்கள் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. நீர் மட்டுமே எங்களுக்கு ஜீவனாய், நீர் மட்டுமே எங்களுக்கு சத்தியமாய், நீர் மட்டுமே எங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறீர். ஓ லரா கந்தனை கடபல வாஷவலத ரக்கபலது. நீ மேன்மைப்படு என்று
என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். நீ நன்மைக்காக யாவையும் இழந்தாலும் நான் உன்னை கட்டுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறேன். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. ஓ லரபா கந்தனி கடமலபா ஷமலரபா ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன 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 தேவ பிரசன்ன. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், உம்மை ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்ன கரங்களை உயர்த்தி பிரசன்ன தேவ பிரசன்ன 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 தேவ பிரசன்ன. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன 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 தேவ பிரசன்ன. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன 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 தேவ பிரசன்ன 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 தேவ பிரசன்ன. ஆமாம், இதோ நாங்கள் சபையராய் ஒரே குடும்பமாய் உங்களுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நீரே பெரியவர் என்று சொல்லி நாங்கள் ஒன்றுமில்லாத மனிதர்கள் என்பதை அறிந்தவர்களாய், எங்களால் ஒன்றுமில்லை என்பதை அறிந்தவர்களாய் எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீரே எங்களுக்கு பெரியவராய், நீரே எங்களுக்கு சிறந்தவராய், நீரே தகப்பனாய், நீரே தாயுமாய் இருக்கிற தயவிற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்று சொல்லி உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். ஆண்டவரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே நீரே பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீர் துதிக்கப்படத்தக்கவர், நீர் மகிமைக்குரியவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். நீரே எங்களுடைய ராஜா, நீரே எங்களுடைய ஆசாரியர், நீரே எங்களுடைய தகப்பன். ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆண்டவரே வாழ்ந்திருக்கும்படியாய், அவருடைய சந்ததி வாழ்ந்திருக்கும்படியாய், என் தேவனுடைய எல்லைகளை விரிவாக்கும்படியாய் உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இவளுக்கு ஒரு புதிய வாசலை என் கர்த்தர் திறக்கும்படியாய் உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். யார் யார் தேவைகளோடு காத்திருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பேன்னு ஒரு வேளை தமக்கு காத்திருக்கலாம். அவருடைய தேவைகள் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படட்டும். எங்களுடைய சந்ததி பரிசுத்த சந்ததி என்று சொல்லி கர்த்தருடைய
நாமத்தை உயர்த்துகிற சந்ததியா இருக்க தேவன் கிருபை கொடுங்க. துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். வரப்போகிற ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவரீர் நீர் மகிமை அடைவீராக. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தரை மட்டும் தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். என்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 117வது அதிகாரம் முழுமையாகவும் 118வது அதிகாரத்திலே 1 - 12 வசனங்கள் முடிய நம்ம வாசிப்போம். சகோதரர் லெவின் அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 117, 118, 1 முதல் 12 வரை வாசிப்போம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். உள்ளில் பற்றின நெருப்பை போல அணிந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். ஆமென். அமர்ந்திருப்போம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாய் வந்திருக்கிறார்கள். தயவு செய்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தார். 13ஆம் தேதி எங்களுடைய மகள் பெரியவள் ஆகும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அதன் காலத்தில் அழகாய் செய்து முடிக்கிற கர்த்தர் பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்தார். இந்த வருகிற 2ஆம் தேதி இதே இடத்துல வைத்து ஒரு சின்ன ஜெப கூட்டத்தை வைத்திருக்கிறோம். சபையார் அனைவரும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் மகளுக்காகவும் எங்களை யாவரும் ஜெபித்துக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வேறு சாட்சிகள்? வருகிற வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் எழுந்து நிற்கிறீங்களா? ஓகே, இது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களிலே எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை மனமுவந்து உமக்காக கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. படைக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் மேன்மைப்படுத்துங்கப்பா. நல்ல ஒரு ஸ்தானத்தில் பிள்ளைகளை வைங்க. பிஸ்னஸில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பிஸ்னஸை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இன்னுமா யார் யார் வேலைக்காய் காத்து கொண்டு இருக்கிறார்களோ உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் செழிப்பாய் வைக்க முடியாது உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். யாரும் வெக்கப்பட்டு போகாதபடி உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வரப்படுகிற கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த காணிக்கையை உங்களுடைய ஊழியத்தில் பயன்படுத்த தேவன் கிருபை கொடுங்க. துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். இப்பொழுது சகோதரி பிரபா அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தர் கேட்டு நாம் காணிக்கை செலுத்தினோம்.
சிறு பிள்ளைகள் மெமரி வர்சஸ் டைம். Proverbs 27:1. Do not boast about tomorrow, for you do not know what a day may bring forth. Matthew 26:41. Keep watch and pray to not get into temptation. The spirit is willing, but the flesh is weak. The Lord is my shepherd. Love never fails, but where there's prophecies, they'll fail. But whether there's tongues, they'll cease. But whether there's knowledge, they'll vanish. Psalms 23 verse 4 and 5. Even though I walk in the darkest of the valleys, I fear no evil, for you are with me. Your rod and staff comfort me. You set up a table in the presence of my enemies. You anoint my head with oil, and my cup overflows. சபையினுடைய அறிவிப்புகள். சபையினுடைய ஆராதனை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையிலே இதே இடத்தில் வைத்து 8:30 10:30 மணி வரையிலும் நடக்கிறது. முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே உபவாச ஜெபம் இருக்கிறது. 1வது 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே சிறுவர் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி இருக்கிறது. மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே வீட்டு கொடுகை இருக்கிறது. மாதத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமையிலே மென்ஸ் மீட்டிங் இருக்கிறது. தயவுசெய்து சபை மக்கள் சபையினுடைய ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். 2ஆம் தேதி டிசம்பர் மாதத்தில் 2ஆம் தேதியில் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறாரு. அதுவும் குறிப்பாக நாங்கள் இதை அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பாப்பாவை வைத்து நம்ம ஒவ்வொருவரும் தயவுசெய்து சபை மக்கள் வந்து கலந்துக்குங்க. உங்களுடைய நண்பர் இருந்தாலும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. கர்த்தருடைய நன்மையை அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஆண்டவர் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். இப்பொழுது படைக்கப்பட்ட காணிக்கைக்காக சொல்லப்பட்ட சாட்சிக்காக நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு நம்ம இருப்போம். மனோ பிரதர் அதற்காக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மகா இரக்கமும் நல்ல கணமும் நிறைந்த நல்ல தகப்பனே, அருமையான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தாவே, ஆண்டவரே ராஜா, அந்த நேரத்திலும் கூட ஆண்டவரை உண்மை பாடும்படியாய், ஆண்டவரை உண்மை போற்றும்படியாய், உண்மை புகழும்படியாய் இந்த இடத்துல நீர் எங்களை சேர்த்தமைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரங்க தாவே, ஆண்டவரே ராஜா, அந்த இடத்துல ஆண்டவரே தாவே, நாங்கள் எல்லோரும் நிற்பது மகாது இருப்பதும் சுத்த கிருபையின்படி தகப்பனே. ஸ்தோத்திரங்க தாவே, எப்போதும் கூட ஆண்டவரே ராஜா சாட்சி சொன்ன மைக்கிலுக்காக கை வருகிறோம், குடும்பத்துக்கு கை வருகிறோம். ஆண்டவரே தாவே, அவர் செய்கிறதான இந்த கனமான ஊழியத்துக்காய் வருகிறோம். சுத்தரங்க தாவே, அவரோடு கூட இருங்க. இப்போதும் கூட ஆண்டவரே சுத்தரங்க தாவே, ஆண்டவரே பாப்பா கிச்சியாக்காய் நாங்கள் கை ஜெபிக்கிறோம். சுத்தரங்க தாவே, ஆண்டவர் சுத்தரங்க தாவே இந்த கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே சுத்தரங்க தாவே, பிள்ளையோடு கூட இருங்க. ஆண்டவரே பிறந்த நாள் முதல் மட்டுமாய் பிள்ளையை நீர் ஆண்டவரே சுத்தரங்க தாவே அற்புதமாய் பாதுகாத்து அரவணைத்து வந்தவங்களுடைய மகாபெரிய இறக்கத்துக்காய் தயவுக்காய் நாங்கள் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து பிள்ளையோடு கூட இருங்க. பிள்ளையை எல்லாருடைய வன்கண்ணுக்கும் தப்பித்து கொள்ள ஆண்டவரை பிள்ளைக்கு ஆண்டவரை சுத்தரங்க தானுகுலமாக இருந்து ஆண்டவரே எல்லார் கண்களையும் பிள்ளைக்கு தய கிடைக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரை சுத்தரங்க தாவே, பிள்ளைக்கு இப்போ கூட இந்த ஆசீர்வாதத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை வருகிறதான ஆண்டவரை சுத்தரங்க தாவே, அந்த மீட்டிங்கையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும்படியாய் அனைவர் வந்து ஆண்டவரை பங்கு பெற்று பிள்ளை ஆசீர்வதித்து செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சுத்தரங்க தாவே, ஆண்டவரை சுத்தர ராஜா சுத்தரப்பனை காணிக்கை கொடுத்த ஆண்டவரை கருத்துக்காய் நாங்கள் சுத்தரங்க தாவை நின்று செலுத்துகிறோம். துணை கொடுக்கத்தக்க ஆண்டவரை உதவி செய்யுங்க. ஆண்டவரை சுத்தரங்க தாவே, சுத்தரங்க தாவே இருக்கப்படுகிறதான ஆண்டவரை சுத்தரங்க தாவே விதைகள் ஆண்டவரை சுத்தரங்க தாவே எங்களுக்கு பலன் கொடுக்க நீ உதவி செய்யுங்க. ஆண்டவரை சுத்தரங்க தாவே, ஆண்டவரை சுத்தர ராஜா, ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை ஏதோ ஒரு மனுஷ சத்தத்தை கேட்டு ஆண்டவரை இங்கே வந்து போகிறதுக்கு கையாளத்துக்கப்பனே ஆண்டவர் சுத்தரங்க தாவே, சர்வத்தையும் சிசித்த எஜமானுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாய் ஆண்டவரை சுத்தரங்க தாவே, ஆண்டவரை நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சர்வத்தையும் உண்டாக்கின என் மகாபெரிய தேவன் ஆண்டவர் சுத்தரங்க தாவே, எங்கள் மத்தியிலே நீர் வந்து உலாவும்படியாய் அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுத்தரிக்கிறோம் ராஜா. சுத்தரங்க தாவே, ஆண்டவரை சுத்தரங்க தாவே செய்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரை சுத்தரங்க மறைத்து நீர் பேசுங்க. ஆண்டவரை சுத்தரங்க தாவே, விதிக்கப்படுகிறதான எல்லா ஆண்டவரை சுத்தரங்க வசனங்களும் ஆண்டவரை சத்தான் பறித்து கொண்டு போகாதபடி ஆண்டவரத்தில் எங்களிடத்தில் கிரியை செய்ய, எங்களிடத்தில் பலன் கொடுக்க நீ உதவி செய்யுங்க. ஆண்டவரை சுத்தரங்க தாவே, பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரை சுத்தரங்க தாவே, நிறைய வசனங்கள் வாழ்நாட்கள் மென்மை செய்ய உதவி செய்யுங்க. ஆண்டவரை சுத்தரங்க தாவே, எல்லா துதி கன மகிமை எல்லாம் பேசி நாம் திருப்பிதாவே. ஹல்லேலூயா. தேவனுடைய செய்திக்கு நேரம் நம்ம கடந்து போக போகிறோம். நம்முடைய மத்தியில் மேகலோட அம்மா இங்கே கடந்து வந்திருக்கிறாங்க. ஆண்டி இங்கே வரும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறாரு.
இன்றைக்கு தேவனுடைய செய்தியை நம்ம ஆண்டி இன்னைக்கு நமக்கு கொடுப்பாங்க. கரங்களை தட்டி உங்களை வரவேற்பாங்க. அல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் சபை எவ்வளோ உபத்திரவங்கள் பாடுகள் வழியாக வந்த சபையை குறித்து அவர் சொல்றாரு, சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்றார். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு எனக்கும் உங்க அவ்வளோரையும் பார்த்து மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் இப்படிப்பட்டதான அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் இந்த நாட்களில் நாம் பார்க்க போகிற ஒரு வார்த்தை என்ன என்றால், யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தை உங்களுக்கு கொடுத்தேன். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். நல்லா பாருங்க, தேவன் மோசேக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் அதே வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கும் கொடுத்தார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். நீ எம்மட்டு நடந்து திரிகிறோ மட்டும் நடந்து திரி, நான் அதை உனக்கு தருவேன் என்று சொல்றார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மோசேக்கு சொல்றாரு, வாசிப்போம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார். இதே வாக்குத்தத்தத்தை யாருக்கும் கொடுத்தார்? யோசுவாவுக்கும் கொடுத்தார். இது இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? நம்முடைய கால்களை நாம் என்ன செய்யணுமா? நம்முடைய கால்களை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். தேவன் நம்முடைய கால்களை என்ன செய்கிறார்? மான் கால்களை போல ஆக்கி உன்னதங்களில் உயர் ஸ்தலங்களில் நம்மளை என்ன செய்கிறாரு? நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பாதங்களை நாம் என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையாய் பிரதிஷ்டையோடு நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாதங்கள் எப்பொழுதும் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? அதை உறுதியாய், அதை ஸ்திரமாய் அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் நீதிமொழி புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதே 26, உன் கால்நடையை சீர்தூக்கி பார். 6 அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காக்கும். 14 26, உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்படும். பாருங்க, அதனால தான் இந்த நாட்களில் நம்முடைய கால்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? ஸ்திரப்பட்டு இருக்க வேண்டும் என்று வேதத்தில் நல்லா பார்க்கிறோம். அதனால தான் நம்முடைய பாதம் மிக முக்கியம். பாதத்தின் அணியும் பாதரட்சியும் மிக மிக நமக்கு முக்கியம். அதனால தான் கால்களை கர்த்தருக்கென்று நாம் என்ன செய்ய வேண்டுமா? பிரதிஷ்டை பண்ண வேண்டும். நம்முடைய கால்களை நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ண வேண்டும். கண் போன இடமெல்லாம் கால் போகக்கூடாது. கண் போன இடம்லாம் கால் போகலாமா? போகக்கூடாது. அதனால தான் சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 17:5, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என் கால்கள் வழுவாதபடிக்கு என்ன செய்யணுமா? என்னை உம்முடைய வழிகளில் என்ன செய்யணுமா? ஸ்திரப்படுத்தும் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா நம்முடைய கால் நம்ம இதை ஒரு பிரதிஷ்டை பண்ண வேண்டும். நம்முடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி, வழுவாதபடி, அவைகளை சீர்தூக்கி நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும். சரிக்காதபடி, நான் நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழுந்து விடாதபடி தன்னை என்ன செய்யணுமா?
காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதனால தான் ஒரு மனிதன் தன்னுடைய கால்களை ஜாக்கிரதையாக என்ன செய்யணும், காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவன் தன்னுடைய நடையும் உறுதியாக என்ன செய்ய வேண்டும், அவன் காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அதனால தான் நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் பாதரட்சை அணியும் போது நம்முடைய கால்கள் கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தில் பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது அவர்கள் கால்களை என்ன செய்வாங்களாம், கழுவி சுத்திகரித்து தான் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். அதே போல தான் நம்முடைய அதே போல தான் பெரிய செல்வந்தர் வீட்டில் என்ன இருப்பாங்களாம், வேலையாட்கள் இருப்பாங்களாம், அடிமைகள் இருப்பாங்களாம். அவங்க தான் என்ன செய்வாங்க, அவங்க கால்களை அவங்க கழுவி இது பண்ணுவாங்க. அதனால தான் இந்த நாட்களில் நம்முடைய ஆண்டவரை பாருங்க, அவரும் எப்படிப்பட்டவராக இருந்தால் தெரியுமா, அடிமையின் ரூபன் சீஷர்களுடைய கால்களை என்ன செய்வாரு, கழுவினார் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட இருக்கிறார், அடிமையின் ரூபம் எடுத்து அன்றைக்கு சீஷருடைய கால்களை அவர் கழுவினார் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நம் கால்களை பற்றி நாம் என்ன செய்யணும், ரொம்ப கவனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனால் பேதுருவுடைய காலை தேவன் கழுவும்போது, அவருடைய காலை இயேசு கழுவும் போது என்ன செய்தார் தெரியுமா, அவன் காலை பற்றி பிடித்து அவர் கழுவும் போது, என்னுடைய காலை என்ன செய்யக்கூடாது, கழுவக்கூடாது என்று சொல்றான். அதனால இந்த நாட்கள்ல ஆண்டவர் அங்கே என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று. நான் உன் காலை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று சொல்றாரு. அதனால தான் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கால்களை அல்ல, இன்னைக்கு நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் அவருடைய இரத்தத்தால் என்ன செய்யப்பட்டிருக்கு, கழுவப்பட்டிருக்கு, சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் சுத்திகரிக்கப்படணும். யோவா இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. பாருங்க, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. தேவன் தான் நம்ம அவருடைய வருகையில் நாம் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் என்ன பண்ணணும்னா குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும். அதனால்தான் ஒரு பரிபூர்ணமான ஒரு சுத்திகரிப்பு தேவன் நம்மளை சுத்திகரித்து நம்மளை என்ன செய்கிறார் தெரியுமா, பரிசுத்தவான்களாய் மாற்றுறார். நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செய்கிறாரு, பரிசுத்தவான்களாய் ஆவி ஆத்மா சரீரம் ஒன்று குற்றமற்றதாய் காணப்படும்படியாய் நம்மளை என்ன செய்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது, வசனத்தை சொல்லி முடிங்க, கூடாத காரியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி இருக்க வேண்டுமா, நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜீவியம் தான் முக்கியம். கிறிஸ்தவன் என்று நாம் சொல்றது பெருசல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்னது முக்கியம், ஜீவியம் தான் முக்கியம். அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு பரிபூர்ண சுத்திகரிப்பை நமக்கு கொடுத்து நம்மளை பரிசுத்தவங்களாய் மாற்றுகிறார், நீதிமானாய் நம்மளை மாற்றுகிறார், நாம் ஒவ்வொருவரையும் நீதிமானாய் மாற்றுகிறார். அதனால தான் நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறாரு, நம்மளை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் தேவ சமூகத்தில் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து நாம் ஜீவிக்க வேண்டும். பாருங்க, இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்ட பாதங்களும் முக்கியம், இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட அங்கியும் முக்கியம். இவைகள் எல்லாம் நாம் தேவ சமூகத்தில் நாம் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அந்த தேவனிடத்திலிருந்து நாம் என்ன செய்யணும் தெரியுமா, அந்த ஆடையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம், எங்கு பார்த்தாலும் பரிசுத்தம். தேவ ஜனங்கள், இரத்தத்தால கழுவப்பட்ட தேவ ஜனங்கள் மறுபடியும் எங்கே போகக்கூடாது, பாவ சேற்றுக்குள் போகக்கூடாது. தேவனால கழுவப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஜனங்கள் மறுபடியும் எங்கே போகக்கூடாது, பாவ சேற்றுக்குள் போகக்கூடாது. அதனால தான் நீதிமொழி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீயோருடைய வழியில் நடவாதே. துன்மார்க்கருடைய பாதையில பிரவேசியாதே, என்ன செய்யாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. அதிலே 4:24, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி
உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. 4:26. உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. பாருங்க, அப்போ உன் காலை என்ன செய்யணுமா? சீர்தூக்கி பார்க்க வேண்டும். உன் வழிகள் எல்லாம் அங்கே நிலவரப்பட வேண்டும். துன்மார்க்கனுடைய பாதையில என்ன இருக்கும் தெரியுமா? இருள் இருக்கும். துன்மார்க்கனுடைய பார்வை வழியில என்ன செய்யாத? பிரவேசியாத. அப்போ இரத்தத்தால கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ ஜனங்களும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்த அலங்காரத்தோட காணப்படணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன துன்மார்க்கனுடைய வழியில நாம் ஒரு நாளும் நடக்கக்கூடாது. பாவிகள் இருக்கிற இடத்துல நாம் உட்காரவே கூடாது. அதனால தான் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது எழுதுறாரு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் எடுங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-6 வரைக்கும் வாசிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையை இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அதனால தான் தேவ ஜனங்கள் யார் யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டீர்களோ, மீட்கப்பட்டீர்களோ, தேவனுடைய இரத்தத்தால் கழுவி மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி எங்கே போவார்கள்? சியோனுக்கு போவார்கள். சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போ, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும் என்று வேதம் சொல்லுது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். அது மாத்திரமல்ல, ஆசோரை பற்றி நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல உபாகமம் 33:24 ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திர பாக்கியம் உடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாய் இருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். ஆசோர் என்ன செய்தானா? தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான் என்று போட்டு யோபுடைய புத்தகத்திலே வாசிக்கும் போது யோபு 29:6 வாசிங்க. யோபு 29:6 யோபு 29:6 பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். பாருங்க, ஆசோர் பாதங்களை எண்ணெயினால் கழுவினாரு. யோபு தன் பாதங்களை நெய்யினால் கழுவினேன் என்று சொல்றான். இங்கே எண்ணெய் என்று சொல்வதும் நெய் என்று சொல்வதும் எதை குறிக்க தெரியுமா? அபிஷேகத்தை குறிக்கிறது. இது என்று சொல்லுது அபிஷேகத்தை குறிக்கிறது. அதனால தான் இரத்தத்தால் கழுவப்பட்ட பாதங்கள் அபிஷேக எண்ணெயால் என்ன செய்யப்பட வேண்டும் தெரியுமா? கழுவப்பட வேண்டும். இரத்தத்தால் கழுவப்பட்ட பாதங்கள் அபிஷேக எண்ணெயால் என்ன செய்யணும்? அது கழுவப்பட வேண்டும். ஒவ்வொருத்தரும் நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், அதோடு நான் நின்று விடுவேன் என்பது அல்ல. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெறணும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு மிக மிக முக்கியம். அபிஷேகம் இல்லை என்றால், ஆவியானவர் உங்களுக்கு இல்லை என்றால் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியவே முடியாது. ஆவியானவர் எங்குண்டாங்கு? வசனத்தை முடிங்க. ஆவியானவர் எங்குண்டாங்கு? விடுதலை உண்டு. என்ன நீங்க ரொம்ப சத்தமா சொல்ல வேண்டாமா? ஆவியானவர் எங்குண்டாங்கு? பாருங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவாவினால. தேவாவினால எல்லாம் கூடும். வசனத்தை நல்லா படிங்க. வேத வசனங்களை நல்லா படிக்கணும். அப்பதான் தான் நல்லது. இங்க எண்ணெய் என்பதும் நெய் என்பது எதை குறிக்கி? அபிஷேகத்தை குறிக்கிறது. நல்லா பாருங்க, இரத்தத்தால் கழுவப்பட்ட பாதங்கள் எங்க பண்ணணுமா? அபிஷேகத்தால் அது என்ன செய்யப்படணும்? கழுவப்பட வேண்டும். அன்னைக்கு ஆரோனுடைய சிரசுல என்ன ஊற்றப்பட்டுச்சு? என்ன ஊற்றப்பட்டுச்சு? அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சா ஊற்றப்படலையா?
அது ஆரோனுடைய சிரசுல மட்டுமா இருந்து எங்கே வடிந்தது? அவனுடைய தாடியில வடிந்து அவன் அங்கி வழியாக வடிந்தது. பாருங்க, அதனால நல்லா பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர் கடந்து போகும்போது எண்ணெய் தோய்த்து அவருடைய பாதங்கள் என்ன ஆயிருக்கும்? அடிச்சுவடை உண்டு பண்ணிக்கிட்டே போயிருக்கும். எண்ணெய் தோய்ந்து அவருடைய பாதங்கள் எப்படி போயிருக்குமா? அடிச்சுவடுகளை உண்டு பண்ணிக்கொண்டே போயிருக்கும். அதை பார்த்து ஜனங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? என்ன பேசி கொண்டிருந்திருப்பார்கள்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பரிசுத்தவான் இந்த வழியா கடந்து போயிருக்கிறார். சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? அவர் நடந்து போகும்போது எல்லாரும் என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி பார்க்கீங்க. கடந்து அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரோனுடைய சிரசுல ஊற்றப்பட்ட தைலமானது, அபிஷேகமானது தாடி வழியா வடிந்து அவன் அங்கி வழியா வடிந்து அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கும்? பாதத்துக்கும் போயிருக்கும். அவர் நடந்து போகும்போது என்ன பண்ணப்பட்டிருக்கும்? அடிச்சுவடு வந்திருக்குமா? வந்திருக்காதா? அப்போ அதை பார்த்து ஒவ்வொருவரும் ஜனங்கள் என்ன பேசியிருப்பாங்க? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் இந்த வழியா கடந்து போயிருக்கிறார், இந்த இடத்திலே கடந்து போயிருக்கிறார் என்று பயபக்தியோடு பேசி என்ன செய்யிருப்பாங்க தெரியுமா? அதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. நல்லா பாருங்க, இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்ம பார்த்து என்ன பேசணும்? நம்மளை பார்த்து என்ன பேசணும்? நம்மளையும் பார்த்து அப்படிதான் பேசணும். நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் போகும்போது பரிசுத்தம் உள்ள அந்த அபிஷேகம் நிறைந்த அந்த அபிஷேகத்தை நாம் என்ன செய்யணுமா? நாம் விட்டு செல்ல வேண்டும். ஒரு இடத்துக்கு நாம் போகிறோன்னு வைங்க, அப்படி அங்கே போகும்போது நாம் என்ன செய்யணுமா? பரிசுத்தம் உள்ள அந்த அபிஷேகம் நிறைந்த அடிச்சுவடுகளை நாம் என்ன செய்யணுமா? எங்கே போனாலும் விட்டு செல்ல வேண்டும். அதனால தான் நல்லா கவனிங்க, எழுப்புதல் செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும். இப்போ அழகாக பாட்டு பாடினாங்க காணிக்கை எடுக்கும் போது. அப்போ இன்னைக்கு நம்ம அனைத்தும் கிறிஸ்துவுக்கு தான். அப்போ நம்ம ஊழியை என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்காவது என்ன செய்யணும்? ஊழியம் கர்த்தரை விட்டு சொல்லணும். எழுப்புதல் செய்தி வேணும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? நம்மளை பற்றி பேசுவாங்க. எப்படின்னா, இந்த அடிச்சுவடை நீ விட்டுட்டு போனால் உன்னை பற்றி பேசுவாங்க. என்ன பேசுவாங்க தெரியுமா? ஒரு மனிதன் இங்கே வந்தார், அவர் என்ன மறக்க முடியாத தேவ பிரசன்னம், அளவில்லாத அபிஷேகம் என்று ஜனங்கள் சாட்சி சொல்ல வேண்டுமா? நம்மளை குறித்து என்ன செய்ய வேண்டும்? சாட்சி சொல்ல வேண்டும். அபிஷேகம் பெற்ற நம் அனைவரையும் குறித்து எப்படி சாட்சி சொல்ல வேண்டும்? நம்மளிலிருந்து அந்த அபிஷேகம் அங்கே பாய வேண்டும். நம்மளிலிருந்து அந்த ஊழிய பாதைகள், ஊழியங்கள் எல்லாம் இருக்கணும். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கான், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. இதை தான் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அவன் என்ன செஞ்சான்? அவன் புதிய சிருஷ்டி. அவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் புதிய சிருஷ்டி. எப்போதும் அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள வந்த நம்மளுக்குள்ள என்ன உணர்வு இருக்கணும்? நான் புது சிருஷ்டி, நான் புது சிருஷ்டி. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அந்த ஒரு பாதரட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன பாதரட்சி? சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாய். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி. எப்பொழுதும் ஆயத்தம். கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்ட நாம் எப்படி இருக்கணுமா? தேவ ஜனம் எப்பொழுதும் ஆயத்தம், எப்பொழுதும் ஆயத்தம். மணவாளன் கேட்ட மணவாட்டியாய் சபையை ஆயத்தப்படுத்த வேண்டும். எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். புறஜாதிகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். எப்பொழுதும் புறஜாதி மக்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். சுவிசேஷ வேலைக்கு ஆயத்தம், ஊழியத்துக்கு ஆயத்தம், கர்த்தருக்குள் நடத்துவதற்கு ஆயத்தம். நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் சனிக்கிழமும் வந்தோம், சர்ச்சைக்கு வந்தோம் போனோம் என்பதில் ஒன்றுமே கிடையாது. நீ எத்தனை ஆத்மாவை கொண்டு வந்தாய்? ஆண்டவர் சொல்றார், நீ போகும்போது கர்த்தர் சொல்வார், வெறுங்கையனாய் போகாதபடி என்ன செய்யணும்? திரளான ஆத்மாவோடு போகணும். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது வருகையில் வெறுங்கையனா நம்ம போக முடியுமா? அப்போ ஊழியத்தின் ஆயத்தம் நமக்கு இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை குறித்த ஆயத்தம். அதனால்தான் யோவான் அழகாக எழுதுகிறார் பாருங்க. 1 யோவான் ஜீவ வார்த்தையை குறித்து அவர் அறிவிக்கிறார். நாம் எப்பொழுதும் ஜீவ வார்த்தையை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 யோவான் 1:1 வாசிங்க.
ஒன்றியவான் 1 ஆதி முதல் இருந்ததும் ஆ. நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் ம். நாங்கள் நோக்கி பார்த்ததும் ம். எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களிலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இதை நீங்கள் அறிவிக்க வேண்டும், இதை நாம் அறிவிக்க வேண்டும். பாருங்க எவ்வளவு அழகா யோவான் சொல்றார் பாருங்க. அதனால இதை நாம் அறிவிக்கும்படியாய் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆயத்தம் மிகவும் முக்கியம். பாருங்க, எகிப்திலிருந்து பஸ்காவை புசித்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? தங்களுடைய கால்களிலே பாதரட்சியை தொடுத்தவர்களாய், அறையிலே கச்சை கட்டினவர்களாய், கைகளிலே தடியை பிடித்தவர்களாய் அவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். வாசிப்போம். யாத்ராகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அது கர்த்தருடைய பஸ்கா. இது எதை குறிக்க தெரியுமா? இது எதை குறிக்கிறது என்றால், சீக்கிரம் புறப்பட வேண்டும். எங்க? கானானை நோக்கி சீக்கிரம் புறப்பட வேண்டும். அதாவது குறிக்குது. நீங்கள் சீக்கிரமாக என்ன பண்ண வேண்டும்? கானானை நோக்கி பரம கானானை சுதந்திரிக்க எப்படி இருக்கணுமா? உறுதியோடு அந்த கானானை சுதந்திரிக்கும்படியாய் நீங்கள் உறுதியோடு என்ன செய்யணுமா? தாமதம் இல்லாமல் புறப்படணும். அதனால்தான் பாதரட்சியை போட்டுக்கிட்டே, கையில தடியும் பிடிச்சுக்கிட்டே, அறையில கச்சையை கட்டிக்கொண்டே பஸ்காவை என்ன செய்தாங்க? மடமடனே ஆசரிக்காங்க. ஏன்? சீக்கிரம் போகணும், கானானை சுதந்திரிக்க போகணும். அதனால தான் தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் புது பாதரட்சியை கொடுக்கிறார். எப்படி? நான் புது சிருஷ்டி, நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன். எல்லா பழையவைகளையும் எனக்கு ஒழிந்து போயின, நான் புதிய சிருஷ்டியானே. நான் இனி ஆண்டவரை பற்றி எல்லாருக்கும் சொல்லுவேன். எங்கெங்கெல்லாம் செல்கிறனோ அந்த இடத்துலலாம் என்னுடைய அடிச்சுவடுகள் அங்கே இருக்கும். நான் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக என்னெல்லாம் நடப்பிக்கீங்களோ அதுதான் உங்கள் கூட வரும். அதுதான் உங்கள் கூட வரும். பிரயாசங்கள் எல்லாம் ஒழிந்து போய்விடும். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டாலும், என்ன வாங்கினாலும், என்ன செய்தாலும் பிரயாசங்கள் ஒரு நாள் ஒழிந்து விடும். கிரியை ஒரு நாள் என்ன செய்யும்? அது உங்களோட வந்து கர்த்தர் உங்களை நீங்கள் ஞாபக புஸ்தகத்தை திறப்பார். யார் யார் என்னென்ன செய்திருக்கிறோம் என்பது அங்கே தெரியும். நல்லா யோசித்து பாருங்க. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? புது சிருஷ்டி. நல்லா பாருங்க, கெட்ட குமாரன் மனம் திரும்பி வந்தான். தகப்பனிடத்துல வரும்போது தகப்பை என்ன செய்தார் பாருங்க? புது வஸ்திரம் மட்டுமா கொடுத்தாரு? என்ன பாதரட்சியும் கொடுத்தாரு. லூக்கா 15:22 வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள். பாருங்க, இதெல்லாம் போட சொல்றாரு. பாதரட்சியும் போடுங்க. என் மகனுக்கு கெட்ட குமாரன் திரும்பி வந்துட்டான். அப்ப நம்முடைய நடை எப்படி இருக்க வேண்டுமா? இனி நீ என்னுடைய மகன். தகப்பன் சொல்றாரு, நீ என்னுடைய மகன்கிற உரிமையோடு நட. என்னுடைய மகன். நீ எல்லாவற்றையும் என்னது? தகப்பன் கொடுக்கிற சுதந்திரத்தோடு நீ என்ன செய்ய? நடக்கணுங்க. நீங்க என்ன கூனி குறி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீ என்னுடைய மகன் என்கிற உரிமையோடு நடங்காரு மகன்கிட்ட. அடுத்து என்ன சொல்றாரு? தகப்பன் கொடுக்கிற சுதந்திரத்தோடு நீ என்ன நட. புத்திர சுவிகார ஆவியோடு நீ நட. புத்திர சுவிகாரத்தோடு நீ நட. பாருங்க, அதனாலதான் இந்த நாட்கள்ல நாம் எப்படி இருக்கணுமா? ஒவ்வொரு நாள் நாம் புது சிருஷ்டி. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அடுத்தவங்களை கண்டா பயப்படுவாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம எப்படி சொல்ல ஆண்டவரை, நம்ம பெற்ற சந்தோஷத்தை எப்படி சொல்ல? அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும்? நம்மளை காண்கிறவர் கிறிஸ்துவை காணணும். நம்மளை காண்கிறவர் யாரை காணணும்? கிறிஸ்துவை காணணும். ஏன்னா நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். அதான் சொன்னீங்க, ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு போவார்கள், சஞ்சனம் தவிப்பும் ஓடி போயிரும், நித்தியம் ஆயிடுச்சு அவங்க தலை மேலே இருக்குது. அதனால் நம்ம தலை என்ன செய்ய வேண்டியதில்லை?
குனிஞ்சியோ நம்ம தலை வைக்கப்பட்டோ நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. நிமிர்ந்து நடக்கணும். நான் யார்? கிறிஸ்தவள். கிறிஸ்தவங்களை பார்க்கும்போதே தெரியும். அன்றைக்கு ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை பிடித்து எத்தனை பேர் ஓடி வந்தாங்களாம்? சொல்லுங்க வசனத்தை. அன்றைக்கு ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை பிடித்து எத்தனை பேர் ஓடி வந்தாங்க? 10 பேர் ஓடி வந்தாங்க. வந்தாங்களா வரலையா? தீர்க்க தரிசன புத்தகத்தை பாருங்க. இதே போல தான் உங்களுடைய என்ன செய்யணும்? நீங்கள் போகிற சர்ச்சு எது? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உங்களுடைய தேவன், இந்த தேவன் எனக்கு வேணும் அப்படி சொல்லி என்ன செய்யணுமா? ஒவ்வொருவரும் ஓடி வர வேண்டும். கிறிஸ்தவர்களை காண்கிறவர்கள் நல்லா பாருங்க. நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா நெஞ்ச மலத்தி நடக்கணும். எப்படி நடக்கணும்? நான் கிறிஸ்தவள், நான் இந்த அண்ட சராச்சரங்களை உருவாக்கின தேவனுடைய பிள்ளை, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனுடைய பிள்ளை. நம்ம ஒரு நாள் தலை குனிந்து வைக்கப்பட்டு என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. அதனால தான் கெட்ட குமாரன் மனம் திரும்பி வந்தோடனே, நீ என்னுடைய மகன் என்கிற உரிமையில் நீ நட, என்னுடைய சுதந்திரத்தில், என் தகப்பனுடைய சுதந்திரத்தில் நீ நட, பரிசுத்த ஆவிய புத்திர சுவிசுவாசத்தோடு நீ நட அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இன்றைக்கு நம்ம அன்னைக்கு என்ன செய்தாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். அடிமையாக இருக்கும்போது அவர்களுக்கு அந்த இரத்தம் என்ன செய்ச்சு? அவங்களை விடுதலை ஆக்கிட்டு. அது வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? அடிமை நடை போட்டார்கள். எப்படி இருந்தார்கள்? இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமை நடை போட்டுக்கொண்டு இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்க? செங்கல் சுடவும் வைக்கோல்களை என்ன செய்தாங்க? அதை சேகரிக்கவும் நடந்து அவங்க ஆளோட்டிகள் மூலமாய் என்ன செய்தாங்களாம்? அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஆட்டுக்குட்டி ரத்தம் அவர்களை என்ன செய்ச்சு? விடுதலை ஆக்கிட்டு. அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? கானானை நோக்கி என்ன செய்தாங்க? நடக்க ஆரம்பித்தார்கள். மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களோடு கூட என்ன செய்ச்சு போனதுனால அவர்கள் என்ன செய்தாங்க? தேவ பிரசன்னத்தோடு அவர்கள் கடந்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ நல்ல ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன வார்த்தை? விசுவாச வார்த்தை பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? பாலும் தேனும் ஓடுகிற கானானை நாங்கள் என்ன செய்வோம்? சுதந்திரிக்க போகிறோம். பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரிக்க போகிறோம். முதல்ல அடிமையாக இருந்தார்கள், அடிமை நடை போட்டார்கள். அதுக்கு பிறகு என்ன செய்தார்கள்? அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் அவர்களை விடுதலை ஆக்கின பிறகு அவங்க எப்படி வந்தாங்க? நல்ல அழகா விசுவாச வார்த்தையை பேசினாங்க. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சுதந்திரிக்க போகிறோம். அது எங்களுடைய முன்னோருக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம். அந்த தேசம் எங்களுடைய முன்னோர்களுக்கு தான் என்ன செய்யப்பட்டுச்சு? வாக்களிக்கப்பட்ட தேசம். அதனால நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அந்த தேசத்துக்கு போக போகிறோம். மலைகளும் பள்ளத்தாக்கும் நிறைந்த தேசம். வானத்தின் மழை அங்கே எப்படி தாராளமாக பொழிகிற தேசம். அது மட்டுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? வசனங்களெல்லாம் படிங்க, நல்லா பைபிளை நல்லா வாசிங்க. நாங்கள் கட்டாத வீடுகளையும் நட்டாத திராட்சை செடிகளையும் என்ன செய்வோம்? சுதந்திரிப்போம் என்று சொல்லி வீர நடை போட்டார்களாம். இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் யாராவது வீர நடை போடுகிறீர்களா? அழிந்து போகிற மக்களை வீர நடை நடந்து ஆதாயம் செய்து கர்த்தருக்காக அவர்களை ஆதாயப்படுத்துகிறீர்களா? பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வீர நடை நாம் நடந்து சென்று ஆத்துமாக்களை ஒவ்வொரு நாளும் ஆதாயப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும். அதனால தான் இந்த நாட்களில் நாம் எப்படி இருக்க வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கும்போது தான் நாம் அனுதினமும் என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து அதில் நாம் ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். அந்த வார்த்தைகளை விசுவாசித்து விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். அவங்க பாருங்க, கானானை நோக்கி நடக்கும்போதே அவங்களுடைய விசுவாச வார்த்தை எப்படி வருது? நாங்கள் அந்த பாலுந்தேனோட கானானை சுதந்திரிப்போம். எங்களுடைய முன்னோருக்கு அது வாக்களிக்கப்பட்ட தேசம். அது பள்ளத்தாக்கும் மலைகளும் நிறைந்த தேசம். வானத்தின் மழை தாராளமாக பொழிகிற தேசம். நட்டாத வீட்டையும் கட்டாத வீட்டையும் நட்டாத தோட்டங்களையும் நாங்கள் என்ன செய்வோம்? அனுபவிப்போம் என்று அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அது இந்த நாட்களில் நாமும் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, 40 வருஷம் நடந்தாங்க வனாந்திரத்தில். எப்படி நடந்தாங்க? 40 வருஷம். அவங்களுடைய ட்ரெஸ் பழமையாச்சா? அவங்களுடைய பாதரட்சை கிழிஞ்சு போச்சா?
ஒன்றும் இல்லை. அவருடைய கால்கள் ஏதாவது ஆகிப்போச்சா? ஒன்றும் கிடையாது. வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 29:5 வாசிங்க. உபாகமம் 29:5. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சிகள் பழையதாய் போகவும் இல்லை. பாருங்க, என்னதான் பண்ண வேண்டியா? கால்கள் கூட என்ன செய்யலாம்? வீங்கவும் இல்லை, பாதரட்சிகள் பழையதாய் போகவும் இல்லை. அப்போ அவருடைய விசுவாசம் எப்படி? இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படின்னு நம்ம நினைச்சிட வேண்டியதான். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல்லா பாருங்க, உபாகமம் 33:25 வாசிங்க. உபாகமம் 33:25. இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றார். பலனும் உறுதியும் நீடித்த நாட்களும். அவருடைய விசுவாசம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அங்க சொல்லப்பட்டிருக்கு, இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான். பாருங்க, அதனால தான் நல்லா யோசித்து பாருங்க. அவங்க வனாந்திரத்தில் நடந்து வராங்க, 40 வருஷம் நடந்து வராங்க. எவ்வளோ வருஷம் அடிமைகளாக இருந்து நல்லா யோசித்து பாருங்களா. ஆனால் நல்லா கவனிங்க, கானான் பிரயாணம் எளிதல்ல. அங்கே வழியில் என்ன கிடக்கும் தெரியுமா? தேள் கிடக்கும், வலு சர்ப்பம் படுத்திருக்குமா, எல்லாம் இருக்கும். ஆனாலும் என்னது, கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவங்களுக்கு கர்த்தர் தான் சாத்தானே உங்கள் கால்களுக்கு கீழாக்கி போடுவேன்னு சொல்லிட்டார். அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதுதான் லூக்காவில் நீ பார்க்கும்போது லூக்கா 10:19 வாசிங்க. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பாருங்க, சிங்கங்கள் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இப்படிப்பட்ட விசுவாசம் நம்மளுக்குள்ள, அந்த விசுவாசம் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க 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 அந்த விசுவாசம் உங்களில் வளரணும். அந்த விசுவாசம் உங்களை ஊன்ற கட்டி எழுப்பணும். அந்த விசுவாசம் வளரணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால் சிங்கத்தை வலு சர்ப்பத்தையும் மீத்து போடுவார் அப்படின்னு சொல்கிறார். 19 வாசிங்க. இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருவனுடைய சகலவித மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரு? எது வந்தாலும் பரவாயில்ல, வலு சர்ப்பம் வந்தானே, சிங்கம் வந்தானே, எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆளுகையை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதிகாரத்தையும் வல்லமையையும் ஆளுகையும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அது மாத்திரமில்ல, தெபராள் பாடுகிறாள் பாருங்க. நியாயாதிபதி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நியாயாதிபதிகள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21. கீசோன் நதி, பூர்வ நதியாகிய கீசோன் நதியே, அவர்களை அடித்து கொண்டு போயிட்டு, என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய். என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய். தீர்க்க தரிசன புத்தகத்தில் தீர்க்க தரிசிகள் மூலமாக ஆண்டவர் எவ்வளோ அழகான வார்த்தைகளை பேசுகிறார் பாருங்க. அது மாத்திரமில்லை, ரோமர் 16:20 நாம் வாசிக்கும்போது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக என்ன செய்வாராம்? சாத்தானே உங்கள் கால்களுக்கு கீழாக என்ன செய்வாராம்? நசுக்கி போடுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்ம கூப்பிடுதற்கு செவி கொடுக்கிற தேவன், சாத்தானை தம்முடைய கால்களுக்கு கீழாக நசுக்கி போட அவர் வல்லமை உள்ள தேவன். அதிகாரத்தையும் ஆளுகையும் வல்லமையும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆளுகை நமக்கு கையில் ஆளுகை கொடுத்துருக்கிறார். அதனால் சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 6:8. சங்கீதம் 8:6-8. கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அதுவும் பாருங்க, எல்லாவற்றையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மீன்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார். ஆளுகை தேவன் கொடுக்கிறார் எல்லாம். ஏன்னா அவரை அவருடைய அபிஷேகத்தில் நிரம்பி நீங்கள் இருப்பீர்களே ஆனால், நீங்கள் மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களாய் இருப்பீர்களே ஆனால், நிச்சயமாக ஒரு வல்லமையும் உங்களை மேற்கொள்ளாது, ஒன்று உங்களை சேதப்படுத்த
மாட்டாது, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்றாண்டு வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமா சொல்லப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? அவர் வாக்களித்த தேவன், வாக்கு மாறாத ஜீவனுள்ள தேவன். அவர் வாக்களித்துட்டாரு. கர்த்தர் சாத்தானே மட்டுமல்ல, முழு இயற்கையையும் மனிதனுக்கு என்ன செஞ்சார் தெரியுமா? கீழ்ப்படுத்தி விட்டார். சாத்தான மாத்திரமல்ல, முழு என்ன செஞ்சார்? இயற்கையும் கீழ்ப்படுத்திட்டார். ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கூட நமது பாதங்களுக்கு அவர் கீழ்ப்படுத்தி விட்டார். அதனால தான் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்பதுதான் அவருடைய வாக்குத்தத்தம். எப்படி? அவருடைய வாக்குத்தத்தம் என்னது? சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்பதுதான் அவருடைய வாக்குத்தத்தம். அடுத்ததாக தேவன் நம்மை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் நம்முடைய பாதங்களை அழகாய் பார்க்கிறார். தேவன் நம்முடைய பாதங்களை எப்படி பார்க்கிறார்? அழகாய் பார்க்கிறார். பாருங்க, அவருக்காக நடந்த பாதங்களை அவர் மறப்பதில்லை. தேவனுக்காக நீ ஒரு ஊழியம் செய்வாயானால், தேவனுக்காக நீ ஒரு ஆளுக்கு சத்தியம் சொல்வாயானால், அவருக்காக நடக்கிற பாதங்களை அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பாதரட்சிகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது. உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம். போதும் போதும். ராஜகுமாரத்தியை பாதரட்சிகள் இட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது என்று மெச்சிக்கொள்கிறார் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை அவர் என்ன பண்ணுறாராம்? ஒரு நாள் மறப்பதில்லையா. அவர்களை என்ன செய்கிறாராம்? மெச்சிக்கொள்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, சுவிசேஷகருடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கு. இயேசு கிறிஸ்துவும் ஒரு சுவிசேஷகர் தான். அவர் என்ன செய்தார்? மலைகளிலும் குன்றுகளிலும் ஏறினார், எல்லா இடங்களிலும் பிரசங்கித்தார். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து என்ன செய்தார்? அவர் பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். மனதுருக்கத்தோடு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போன்ற இருந்த மக்களை பார்த்து அவர் என்ன செய்தார் தெரியுமா? அற்புதங்களை செய்தார், அவர்களை வழி நடத்தினார். அதனால தான் கர்த்தர்காய் நடக்கிற உங்களுடைய பாதங்களை அவர் அழகாய் பார்க்கிறார். உங்கள் பாதங்களை அவர் மெச்சிக்கொள்கிறார் ஒவ்வொரு நாளும். அதனால தான் உங்களுக்கு என்ன, எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீங்களோ அங்கே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ பாடணும், கிருபை கிருபை கிருபைன்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் செய்த நன்மையை பார்த்தீங்களா? சாலமோனுக்கு என்ன செய்தார்? ஒவ்வொருத்தருக்கும். பவுலுக்கு என்ன செய்தார்? அவருடைய கிருபை. அப்போ நீங்கள் ஊழியம் செய்ய, ஐயோ நான் நாளைக்கு போய் ஒருத்தருக்கு சொல்லலாமா, ஐயோ எனக்கு பயமாக இருக்கு. பயப்படவே பயப்படாதீங்க. அவருடைய கிருபை உங்களை தாங்கும். அவருடைய கிருபை உங்களை தாங்கும். வேதத்தில் நம்முடைய முற்பிதாக்களை தாங்கின கிருபை உங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கும். அதனால தான் ஐயோ என்னுடைய பாதம் கல்லில் இடறிடுமோ, நீ பயப்படாதே, உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்களை கொண்டு அவர் உங்களை என்ன செய்வாராம்? பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். அதே போல பாருங்க, அன்னாள் பாடும்போது பாடுகிறாள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அன்னாள் என்ன பாடுறா பாருங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய பாதங்களை காப்பார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய பாதங்களை காப்பார். அது கல்லில் இடராதபடி, அது சறுக்கி விழுந்து விடாதபடி, சிக்கிக் கொள்ளாதபடி, இடராதபடி அவர் என்ன செய்வாராம்? பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய பாதங்களை அவர் காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தவான்களுடைய பாதங்கள் என்ன தெரியுமா? ஜெயம் கொண்ட பாதங்கள். பரிசுத்தவான்களுடைய பாதங்கள்னா என்ன பாதங்கள்? அது ஜெயம் கொண்ட பாதங்கள். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஜெயம் கொள்கிறவன் என்ன செய்வானா? எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஜெயம் கொள்கிறவன் எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வான். அதனால தான் நாம் ஜெயம் கொண்டவர்களாய் காணப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்மை அழைத்த நோக்கம் ஒன்று உண்டு, நம்மளை தெரிந்தெடுத்த நோக்கம் ஒன்று உண்டு. நீங்கள் இதுக்குள்ளே வந்து உட்கார்ற ஒரு நோக்கம் உண்டு. அழைத்த நோக்கம், தெரிந்து கொண்ட நோக்கம், இதுக்குள்ளே ஏதோ நான் கடமைக்காக வருகிறேன், அது ஒன்றுக்கு உதவாது. என்னை கொண்டு வந்த நோக்கம் என்ன? நான் அவருக்காக எழுந்து பிரகாசிப்பேன்.
சில காலம் யோவான் ஸ்நானம் பிரகாசித்தான் எழுந்து. நான் பிரகாசிப்பேன், என் தேவனுக்காக நான் பிரகாசிப்பேன், அவருக்காக நான் எழுந்து எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு சத்தியத்தை சொல்லுவேன். அவர் ஞாபகம் மரித்து இங்கேருந்து போனோன்னா அங்கே ஒரு 2 புத்தகம் திறக்கப்படும். ஒன்று ஜீவ புத்தகம், பக்கத்தில் இன்னொன்று என்னது ஞாபக புத்தகம் திறக்கப்படும். 2ம் திறக்கப்படும். நல்லா யோசித்துடுங்க. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணுமா, நாம் ஒவ்வொரு நாளும் நான் அதை கானானை பரம எருசலேமை சுதந்திரிக்க வேண்டும், நான் ஜெயங்கொண்ட பரிசுத்தவானாய் விளங்க வேண்டும். நாம் ஜெயங்கொண்ட பரிசுத்தவானாய் விளங்கினால்தான் நான் எங்கே போக முடியும், பரம எருசலேம் போக முடியும். அதை தான் சங்கீதக்காரன் அழகாக பாடுகிறான். 122ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிங்க. எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எவ்வளோ அழகாக பாடுறாங்க. எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. அதுபோல தான் நம்முடைய பாதங்கள் ஒரு நாள் எங்கே நிற்குமா, பரம எருசலேமில் நிற்கும். ஒரு நாள் நம்முடைய பாதங்கள் எங்கே நிற்கும், பரம எருசலேமில். ஆட்டுக்குட்டியானவரோடு சியோன் மலையில் நாம் நிற்கும்போது உலகமே நம்ம பார்த்து என்ன செய்யுமா தெரியுமா, ஆச்சரியப்படும். உலகமே நம்மளை பார்த்து ஆச்சரியப்படும். எல்லா ஜனங்கள் பிரமிப்படைவார்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். பாருங்க, நாம் எவரெஸ்ட் மலையில் அல்ல. நல்லா யோசித்து பாருங்க. நான் எவரெஸ்ட் மலையில் போய் ஏறி நிற்பேன் இல்லை, சந்திர மண்டலத்திலும் இல்லை. ஆனால் எங்கேயா, உன்னதங்களில் இருக்கிற சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோடு நம்ம நிற்போம். எங்க, உன்னதங்களில் இருக்கிற சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோடு நம்ம நிற்கும்போது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பாக்கியம் பாருங்க. அதை நினைச்சு பாருங்க கொஞ்ச நேரம். எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பாக்கியம் பாருங்க. அதனால தான் நாம் என்ன செய்ய வேண்டுமா, நம்முடைய பாதங்கள் நித்திய சுதந்திரத்தை, அது என்ன செய்யணுமா, அந்த நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பாதங்கள். அதனால தான் நீங்கள் இவ்வளவு நாளும் நம்ம பட்ட பிரயாசம் என்ன, நான் பரம எருசலேமுக்கு போவேனா, ஆட்டுக்குட்டியானவரோடு சியோன் மலையில் நான் காணப்படுவேனா, அந்த மலையில் நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லி அவரோடு கூட நான் இருப்பேனா, ஆட்டுக்குட்டியானவரோடு நான் இருப்பேனா. அதனால தான் தேவனோட பிள்ளைகளாகி உங்களுடைய பாதங்களை கர்த்தர் மேன்மையாக பார்க்கிறார். உங்களுடைய பாதங்களை அவர் மேன்மையாக பார்க்கிறார். இந்த பாதங்கள் எங்கே நிற்கணும், சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்க வேண்டும். அதனால தான் நம்முடைய பாதங்களை அவர் அப்படி பார்க்கிறார். அதனால தான் நம்முடைய பாதங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். நம்முடைய பாதங்கள் எப்படி இருக்க வேண்டும், பிரதிஷ்டை ஏன் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21:27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. பாருங்க, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அடுத்தது, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார். யார் மாத்திரம் பிரவேசிப்பார்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்ட. ஏன்னா யார் எழுதப்பட்டிருக்கும், சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்கிறவங்க பேர் தான் எழுதப்பட்டிருக்கும். இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், 10ஆப்பு படிக்கும், 10ஆப்பு பிள்ளைகளை மட்டும் பேர் எழுதுறாங்க. என்ன 9ஆப்பு பிள்ளைகளும் சேர்த்து எழுதுவாங்க? யார் சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கிறவர்கள் பேர் தாங்க எழுதப்படும். அங்கே எழுதப்பட்டவங்க தான் அங்கேயும் நிற்க முடியும் அவரோட கூட. அங்கே எழுதப்பட்டவங்க மட்டும்தான் அவரோட என்ன செய்ய முடியும், நிற்கவும் முடியும். அதனால் நல்லா யோசித்து பாருங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகி ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இன்றைக்கி நாம் நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வருகையில், ஆண்டவருடைய வருகையில் நாம் எப்படி இருப்போம். நான் அந்நியராக இருப்பேனா, நான் அவரோடு பிள்ளையாக இருப்பேனா, நான் அவருக்கு அந்நியராக இருப்பேனா, இல்லை நான் அவரோடு கூட செல்வேனா என்பது உங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்க வேண்டும் என்கிற அந்த விசுவாசத்தோடும்
பிரதிஷ்டையோடு நாம் என்ன செய்யணும்? முன்னேறி செல்ல வேண்டும். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடித்து விடுவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22லிருந்து 24 வரைக்கும் வாசிமா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிறோம் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இந்த வசனத்தை வீட்டில் போய் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. அதனால தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடும் பிரதிஷ்டையோடும் அவரோடு கிட்டி சேர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் அந்த பரம எருசலேமுக்குள்ள என்ன செய்வேன்? ஆட்டுக்குட்டியானவரோடு நான் அங்கே பிரவேசிப்பேன். இந்த ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் செவிங்க, நல்ல வேதம் வாசிங்க, நல்ல தியானிங்க, நல்ல ஒவ்வொரு நாளும் வசனங்களை நல்லா தியானித்து நல்லா என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணுறதை இதோடு விட்டுறாதீங்க. நம்ம நடக்கணும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடத்து அதை கை கொண்டு ஜீவிக்கிறவங்களுக்கு தான் எனது பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் பாக்கியவான்களாக நாம் காணப்பட முடியும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதாக. கண்களை முடிச்சு நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு நிமிஷம் எழுந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசின அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு பிரதர் ஆல்பர்ட்டுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்க ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்காங்க. ஒரு ஷேக் பேலஸில் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாங்க. அவங்க முடியாமல் இருக்கிறதுனால எல்லா ஆண்டவருடைய தழும்புகளால் சுகமானம் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் இன்றைக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக எல்லாரும் ஒரு மனதோடு நம்ம ஜெபிப்போம். ஜீனா சிஸ்டர் அதற்காக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு தியானித்த வார்த்தையின்படியே எங்களை பரிசுத்தமுள்ள சாதியாய் ஆண்டவரே நீ நிலைநிறுத்தும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையிலே ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறவர்களாய் உங்களுடைய வார்த்தையின்படியே நடக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் என்னுடைய கால்கள் சீயோனிலே எத்தும்படியாக என் கர்த்தரைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
என்னுடைய சந்ததியை ஆண்டவரே பிசாசுடைய கரம் மேற்கொள்ளாதபடிக்கு என் தேவனுடைய கரம் ஆளுகை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தத்தை அடைய தேவன் கிருபை கொடுங்கப்பா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அப்பா நாங்கள் இன்னுமாய் பரிசுத்தமாகட்டும். உலக பிரகாரமான காரியங்களை ஒதுக்கி ஆண்டவரே வேண்டாத காரியங்களை உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்காக ஓடி வர தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தையில ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை வளர்க்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை எப்பொழுதெல்லாம் தேடி வருகிறார்களோ ஆண்டவரே உம்மை கண்டடையத்தக்கதான கிருபை உடைய பிள்ளைகளுக்கு தாங்க. ஒரு வாஞ்சை உடைய பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த அறையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய சந்ததிக்கும் ஆண்டவரே குடும்பங்களுக்கும் ஒரு வாஞ்சையை நீர் கொடுக்கும்படியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் மகிமை அடைவீராக, தேவனீர் மகிமை அடைவீராக. இப்பொழுது கிஷோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே விடக்கூடாதபடி இருக்கிற எல்லா பழக்கங்களையும் விட்டுட்டு கர்த்தரை பற்றிக் கொள்ளுகிற மகனாய் ஜீவனுள்ள தேவனை ஆண்டவரை தேடி ஓடி வருகிற மகனாய் ஆண்டவரே உம்மை தேடி ஓடி வர கிருபை கொடுங்க. உம்மை பிடிச்சுக்கிட்டா எவ்வளவு நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்கன்றத அந்த மகனுக்கு காண்பிக்கிற நாளாய் நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க காண்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா தேவையில்லாத பழக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாலிப பிள்ளைகளிடத்திலிருந்து வெளியேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வேத வார்த்தையை கற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த வேத வார்த்தையின்படி நடக்கக்கூடாதபடிக்கு இருக்கிற ஆண்டவரே அந்த வசனத்தை மறக்கடிக்க செய்கிற எல்லா மாம்ச கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இன்று முதல் கட்டப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே பெரிய விடுதலை உடைய பிள்ளைகளுக்கு நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் என்பதை ஆண்டவரே உடைய ஜனங்களுக்கு விளங்க பண்ணுங்க. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒரு ஐஸ்வர்யவனாய் ஆண்டவரே ஐஸ்வர்யவாட்டியாய் ஆண்டவரே கர்த்தர் என்னை எழுப்பினார் என்று சொல்லத்தக்கதாக அவர்களை உயர்த்தி வைக்கும்படியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ தேவன் கிருபை கொடுங்கப்பா. இதோ உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்த வாரம் இருக்கிற ஸ்பெஷல் மீட்டிங் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜபா ரஞ்சித் ஜபா அவர்களே உடைய இந்த சபைக்குள்ள நீங்க கொண்டு வர போவதற்காக உமக்கு நன்றி. வல்லமையாய் உடைய மகனோடு கூட நீங்க இடைப்பட்டு எங்களோடு கூட நீர் பேசும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். 2ஆம் தேதி இருக்கிற ஆண்டவரே இந்த ஸ்பெஷல் மீட்டிங் தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்ல அநேக ஜனங்கள் வந்து அடையத்தக்கதான கிருபையில நீங்க தாங்க ஆண்டவரே. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையில நீங்க தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீங்க கூட்டி சேருங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் நீங்க கூட்டி சேருங்க. ஒருவராயிலும் மிஸ் ஆகாம அதை விட்டுறாம ஆண்டவரே அங்க வந்து சேர தேவன் கிருபை கொடுங்க. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தங்களுக்கு கிருபை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையை நாங்கள் மேன்மை பாராட்டணும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.